சைக்கோவா? யாருங்க அது? அதான் என் பர்சனல்னு சொன்னனே, விடுங்க. ஒரு சைக்கோவை எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு சைக்கோ கிடைக்கவே கிடைக்க கூடாது. அது என்னமோ தெரியல ப்ரோ, உங்ககிட்ட பேசுறப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அதுவும் இந்த சைக்கோ பத்தி நினைக்கும் போது. சாரி அஞ்சலி, இனிமே அந்த சைக்கோ மகேஷ் உன் முன்னாடி வரவே மாட்டான். உன்னை அன்பா பாத்துக்கிற மகேஷ் தான் இனி உன் முன்னாடி வருவான். என்னால இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராது. என்ன ப்ரோ நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? அதே என்னை பத்தி நீங்க உங்க மனசுல ஒரு மதிப்பு வச்சிருக்கீங்கல்ல, அதை கேட்டதும் பேச்சு வரல மேடம். அன்னைக்கே விக்கல் வந்துச்சு, இப்போ வாயடிச்சு பேச்சு வரலையா? புதுசு புதுசா வியாதி வருதே உங்களுக்கு. இந்த வேலைக்கு பேர் என்னன்னு தெரியுமா? என்ன மேடம்? சைலண்ட் போபியா. அப்படின்னா? அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கும் போதே சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுதான் சைலண்ட் போபியான்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ விக்கலுக்கு விக்கலோபோபியான்னு சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க போய் ஏதாவது ஒரு நல்ல டாக்டரா பாருங்க ப்ரோ. உங்களுக்கு அதிகமான போபியாஸ் இருக்கு. இல்லனா அடிக்கடி விக்கல் வரும், இல்ல பேச்சு வராம போயிடும். ஓனர், போன வாட்டி உங்கள்ட்ட காசு வாங்காம ஒருத்தர் ஓடி போனாரு, அவரை மாதிரி இவரு ஓடிட போறாரு. பக்கா காசை எண்ணி கொடுங்க. சத்யா, அவர்தான் இவரு. அவரா? ஆமா. அவரு எப்படி திரும்பி வந்தாரு? ஏன் ஓனர், பைக் டாக்ஸி புக்கிங்ல அந்த மாதிரி இருக்கா என்ன? வந்தவங்களே வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குமா எனக்கு தெரியலையே. அதுங்க, எனக்கு ஒரு இன்ஃபார்மர் இருக்காரு. அவர்தான் இவங்க பைக் டாக்ஸி புக் பண்ண போறதா சொன்னாங்க. அதான் நான் வேகமா இவங்கள பிக்கப் பண்ண வந்தேன். எது இன்ஃபார்மரா? யார் அது? யோ, உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்னையே போட்டு கொடுக்குறியா நீ? கடவுள் கடவுள் கடவுள். ஓ, நீ தான்ப்பா காப்பாத்தணும். ஓ, கடவுள் சொன்னாரா? ஆமாங்க. ப்ரோ, நீங்க ரொம்ப ஸ்மார்ட் தான். நல்லா சமாளிக்கிறீங்க. என்ன பிக்கப் பண்ணும் போது ஒன்னு சொல்றீங்க, இங்க டிராப் பண்ணும் போது ஒன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி கேப் புக் பண்றது, டாக்ஸி புக் பண்றது, இது எல்லாமே கடவுள் பாத்துக்கிட்டா குறுக்க இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட் ஆப்புங்களுக்கெல்லாம் சங்கு தானே. மொத்த காசு யாரு வண்டிக்கு ஓட்டுறாங்களோ அவங்களுக்கே போயிடும்ல. கடவுளே, அப்படி ஒரு சர்வீஸ நீயா ஆரம்பிக்க கூடாது? என்ன கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி ஹெல்மெட்டோட போறீங்களா? கழட்டு பிரதர். ஆமா மாமா, நானும் 2 தடவையும் மீட் பண்ணிட்டு 2 தடவையுமே இவரு ஹெல்மெட்டை கழட்டவே இல்ல. இல்ல, எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட். இந்த பைக் டாக்ஸியை ஓட்ட ஆரம்பிச்சு திரும்ப ஆஃப் பண்ற வரைக்கும் ஹெல்மெட்டை நான் கழட்டவே மாட்டேன். ரொம்ப ஓவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க போல இருக்குது. ஆமாங்க. அவன் ஓட்டும் போது ஹெல்மெட்டை போட மாட்டேங்கிறான், நீங்க சும்மா நிற்கும் போது ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கீங்க. சூப்பருங்க. எனக்கு ஒரு டவுட், இவர் கழட்டாம இருக்காருன்னா அதுக்கு காரணம் இவர் தலையில முடியலையோ? தயவு செஞ்சு என்ன ஆள விடுறீங்களா? நான் கிளம்புறேங்க, அடுத்த சவாரி போகணும். வரேன். ப்ரோ ப்ரோ, ஷோ, இந்த வாட்டியும் காசு வாங்காம போயிட்டாரு. சத்யா, மாமா உள்ள வாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ சுப்பிரமணிய அங்கிளை கூப்பிடு. சரியா? வாங்க மாமா. வாமா. காஃபி குடிக்கிறீங்களா சம்பந்தி? இருக்கட்டும் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. இருக்கட்டும் சம்பந்தி. சரி, போயிட்டு சீக்கிரம் வா. இருண்ணே. வா அஞ்சலி, உன் ஆபீஸ்ல இருந்து வந்து ஏதோ கவர் கொடுத்தாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, சீக்கிரம். பெருசு நான் தெரியலையே, யாருக்கு தெரியும்? குடு. அம்மா, இந்த கவர்ல தாமா விஷயமே இருக்கு. என்ன? இத நம்ம கூட நின்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு உங்க அப்பா நம்ம கூட இல்லையே. கண்டிப்பா மச்சான் சொன்ன மாதிரியே வந்துருவாரு. ஆனா சூப்பர் மேட்ரு. சினிமா படத்துல தான் ஒரே பாட்டில் பணக்காரங்களையும் பார்த்துருக்கிறேன். ஆனா நீங்க
ஜம்முன்னு ஜெயிச்சிட்டிங்க பாருங்க, 1 கோடி ரூபாய். இதுக்கு பின்னாடி உங்களோட உழைப்பு இருக்குது. சூப்பர். தேங்க்யூ மாமா. ஆனா நான் ஜெயிக்கல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்கோம். பொதுவா ஒரு பொண்ணுக்கு கனவோ லட்சியமோ வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த லட்சியம் நிறைவேறதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் வேணும் அல்ல. எனக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. நாங்க சப்போர்ட்டாவும் இல்லை, சாத்துக்குடியாவும் இல்லை. உண்மையா சொல்ல போனா ஆரம்பத்தில் நாங்க எல்லாமே இதுக்கு எதிர்த்து தான் நின்னோம். கரெக்டா? ஆனா உனக்கு உண்மையா உறுதுணையா இருந்து உனக்கு பக்கபலமா இருந்தது யாருன்னா சுப்பிரமணி சாரும் சத்யாவும் தான். என்ன தம்பி? நோ, நானா? உன்னோட வெற்றிலையும் சரி உன்னோட சந்தோஷத்துலையும் சரி இவங்களுக்கு மட்டும்தான் பங்கு இருக்குது. சத்யா, ஓனர் ஓனர், இந்த தேங்க்ஸ் சொல்றது ஃபீல் பண்றது இந்த சீன்லாம் ஒன்றும் வேணாம். ஒரு அமௌண்ட் கெச்சிக்குது, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஓனர் ஓனர், நானே சொல்றேன். அங்கிள், என்னமோ நீங்களே அப்பா பக்கத்துல உட்காந்து இந்த பிளான போட்ட மாதிரி சொல்றீங்க. இல்ல, இது நானும் எங்க வீட்டுக்காரும் பேசிக்கிட்ட விஷயம். இதுல சில விஷயங்கள் என் பசங்களுக்கே தெரியாது. எப்படி இவ்வளவு சரியா நீங்க சொல்றீங்க? அது 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 வந்து இல்லம்மா, இது சிவராம ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்பெல்லாம் நாங்க வேலை பார்க்கும்போது அவன் எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். அது போக இப்ப இந்த இடத்த நீங்க எல்லாரும் மீட்க போறதா சொன்னீங்களா, இத அவங்கிட்ட சொன்னேன். அப்ப போன்ல இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுதான் சரிம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து பினான்சர் கிட்ட பணத்தை கொடுத்து நம்ம டாக்குமெண்ட்ஸை வாங்கிடலாம். அப்புறம் நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். கடவுள் புண்ணியத்துல நாம இந்த வீடு கட்டும்போதாவது உங்க அப்பா நம்ம கூட இருந்தாருன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லம்மா. கடவுள் தான் அவரை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கணும். ஆ